ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து இந்த பேங்க் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படிங்கிற இதில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிடலான்னு பார்க்குறேன். எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் அந்த மெட்டீரியலில் நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை புக்கில் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் புக்கில் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் நான் இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் இந்த என்னுடைய வீடியோஸில் வந்து இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த வீடியோஸில் வந்து பிடிஎஃப் அதெல்லாம் போடுறதா இல்லை. நான் வந்து அப்படியே வந்து சொல்ல போகிறேன். எப்போவுமே நீங்கள் லிசன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, கையில் ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துகிட்டு உட்காருங்க. என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேர் பேங்க் இங்கிலீஷ் எக்ஸாம். யூஸ் பென் அண்ட் பேப்பர் when லிசனிங். நீங்கள் லிசன் பண்ணும்போது கையில் எப்போவுமே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக கையில் பென் அண்ட் பேப்பர் கண்டிப்பாக கையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து அதை முதல்ல நீங்கள் எங்கள் டீச்சர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் வந்து ஒரு முறை எழுதுறது வந்து 10 முறை படிக்கிறதுக்கு சமம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம், அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த ஹிண்ட்டை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னாக்கா அது அப்படியே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 முறை படிச்சிங்கனாக்கா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆகிடும். அதனால தான் நான் எதுவுமே நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுக்குறதில்ல. எல்லா பாயிண்ட்டுமே, அதாவது நெட்டில் கிடைக்கக்கூடிய அல்லது எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி உண்டான இதுக்கு வந்து நாங்கள் போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் போடக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தரை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். அவர் பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இஜே பிராட். இஜே பிராட், நோட் பண்ணிக்கோங்க. இஜே பிராட். அவருடைய ஃபுல் நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எட்வின் ஜான் டவ் பிராட். எட்வின் EDWIN, எட்வின் ஜான் JOHN ஜான், டவ் DOVE டவ், பிராட் PRATT பிராட். அவர் எப்போ பிறந்தாருன்னு கேட்டிங்கனாக்கா February 4, 1882. எப்போ இறந்தாருன்னு கேட்டிங்கனாக்கா April 26, 1964. who published as E.J. Pratt. அவர் பேரை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுவாருன்னு கேட்டிங்கனாக்கா, E.J. Pratt ஏற்கனவே தெரிஞ்சது தான். த லீடிங் கனடியன் போயட் ஆஃப் ஹிஸ் டைம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவர் கன்னடாவில் பிறந்தவர், கன்னட நாட்டில் வந்து அவர் வந்து இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஈஸியாக 1 மார்க் அதில் வந்து ஒன்று வந்துடும். ஹி வாஸ் எ கனடியன் போயட் ஃப்ரம் நியூ ஃபவுண்ட்லேண்ட் ஹூ லிவ்டு மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் டொரண்டோ, Ontario, ONTARIO, நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஊரில் வந்து அவர் இருந்தார். எ 3-time winner ஆஃப் த கண்ட்ரீஸ் கவர்னர் ஜென்ரல்ஸ் அவார்ட் ஃபார் போயட்ரி. ஹி ஹேஸ் பீன் கால்ட் த ஃபோர்மோஸ்ட் கனடியன் போயட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரி. எ 3-time winner ஆஃப் த கண்ட்ரீஸ் கவர்னர் ஜென்ரல்ஸ் அவார்ட் ஃபார் போயட்ரி. அதாவது அவங்க கண்ட்ரியுடைய கவர்னர் ஜென்ரல் அவார்டு வந்து 3 முறை வின் பண்ணியிருக்காரு. ஒரு அவார்டு வின் பண்ணுறதே பெரிய விஷயம். பட் ஹி ஹேஸ் ஒன் 3 times general award, governor's general award. He has won 3 times. He has been called the foremost Canadian poet. அதாவது ஃபோர்மோஸ்ட்னா ஆரம்ப கட்டத்தில், அதாவது வழிகாட்டியாக இருந்திருப்பார். ஃபோர்மோஸ்ட் கனடியன் போய்ட் ஆஃப் த ஃபஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரி. ஃபஸ்ட் half ஆஃப் அந்த செஞ்சுரியில் அந்த 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 18 அந்த செஞ்சுரியில் ஃபஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரியில் வந்து ஹி வாஸ் த ஃபோர்மோஸ்ட் போய்ட் ஆஃப் த ஃபஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஃபுல் நேம் பார்த்தோம். இப்போ இந்த பேராகிராஃபில் நான் சொன்ன இதில் வந்து அவருடைய ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நோட் பண்ணிக்கோங்க. எட்வின் ஜான் டவ் பிராட். ஏற்கனவே எழுதாமல் இருந்தீங்கன்னா அது எழுதுறதுக்கு சொல்கிறேன். February 4, 1882 அவர் வந்து பிறந்தார். April 26, 1964 இறந்தார். அவருடைய பேர் வந்து எப்படி அவர் எழுதினார் அப்படின்னாக்கா இஜே பிராட் அப்படின்னு சொல்லி எழுதினார். ஹீ இஸ் ஃப்ரம் கனடா. ஏற்கனவே லீடிங் கனடன் போயட், ஃபோர்மோஸ்ட் கனடியன் போயட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரி. ஹூ வாஸ் த ஃபோர்மோஸ்ட் கனடியன் போயட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் த செஞ்சுரின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், இஜே பிராட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஹி வாஸ் பார்ன் சொல்லியாச்சு, நியூ ஃபவுண்ட்லேண்டில் இருந்தாங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, நேஷ்னாலிட்டி வந்து கனடியன், இது எல்லாமே ஓகேவா. அவர் என்ன எது வரைக்கும் படிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அது வரைக்கும் படிச்சிருக்காரு. சரி, இப்போது அவருடைய ரைட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ராட்ஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ்டு போயம் வாஸ் எ போயம் ஆன் த மே எக்ஸாமினேஷன். ஹிண்ட் எடுத்துக்கோங்க. அவர் எழுதின ஃபஸ்ட்டு போயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எ போயம் ஆன் த மே எக்ஸாமினேஷன்ஸ் பிரிண்டட் இன் த ஆக்ட் ஆஃப் விக்டோரியானா இன் 1909 when he was a student. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஆக்ட் ஆஃப் விக்டோரியானா அப்படிங்கிற அந்த பப்ளிகேஷன், அந்த பப்ளிஷ் பண்ணுற அந்த இதில் வந்து போயம் பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எ போயம் ஆன் த மே எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த போயமை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு.
அவர் அப்புறம் என்ன பண்ணாருங்கனாக்கா 1917 அவராகவே, அதாவது ஃபஸ்ட்டு போயம் அந்த மே எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 1909 பப்ளிஷ் ஆச்சு. 1917 என்ன பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 1917 என்ன பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா லாங் போயம் அவரே ஹி வாஸ் ரிட்டன் ப்ரைவேட்லி, அவரே வந்து எழுதினார். ரேக்கல், RACHEL, ரேக்கல் எ சி ஸ்டோரி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட். அதாவது அவர் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்டில் தானே இருந்தார். அதை வந்து அவர் வந்து எழுதினார். என்ன எழுதினான்னு கேட்டிங்க, எ சி ஸ்டோரி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லி எழுதினார். ஹி தென் ஸ்பெண்ட் 2 years ஒர்க்கிங் ஆன் த வேர்ஸ் ட்ராமா கிளேங்கிற வேர்ஸ் ட்ராமாவில் இருந்தார். வென் ஹி எண்டட் பை விச் ஹி எண்டட் பை பேர்னிங். அந்த கிளே அப்படிங்கிற அந்த ட்ராமாவை வந்து எண்டட் பை பேர்னிங், எரிஞ்சு வந்து அது வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு போயம் வந்து அவர் எழுதுனது வந்து எ போயம் ஆன் எ மே எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற போயம் வந்து எழுதினார். எந்த பப்ளிகேஷன் இதில் வந்து எழுதினார்னா ஆக்டா, ACTA, ஆக்டா விக்டோரியானா, VICTORIANA விக்டோரியானா. எந்த இயரில் எழுதினார்னா 1909 எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1917 ப்ரைவேட்டாக ஒரு 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 லாங் போயம் எழுதினார். ரேக்கல், RACHEL, ரேக்கல் எ சி ஸ்டோரி ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற எழுதினார். அப்புறம் வேர்ஸ் ட்ராமா கிளே எழுதினார். அது வந்து பேர்ன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் வாஸ் ஒன்லி 1923 த பிராட்ஸ் ஃபஸ்ட் கமர்ஷியல் போய்ட்ரி. ஃபஸ்ட்டாக கமர்ஷியல் போய்ட்ரி நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸில் எழுதுனது என்னென்னு கேட்டிங்க, எழுதுனது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஆஃப் எ ஸ்டோரி. அது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னாக்கா கிளே அப்படிங்கிற அந்த இதுலேருந்து எடுத்தார். கன்க்ளூஷன் வந்து ரெக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸ் அது பேர். அது அவர் எழுதின அந்த போய்ட்ரி கலெக்ஷனுடைய பேர். அது நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸ். அது பப்ளிஷ் ஆனது 1923. ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்காயிக் இன் டிக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் எ பியஸ்டிஸ்டிக் அண்ட் சம்டைம்ஸ் preciously lyrical, sensible of late romantic derivation, characteristics that may account of Pratt's reprinting less than half these poems in the collected poems 1958. அதாவது இதில் இருக்கிற அந்த poems வந்து half collected poems, பாதி போயம்ஸ் வந்து எப்போது பப்ளிஷ் ஆச்சு அந்த வேர்ஸில், நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸில் பாதி போயம்ஸ் வந்து கலெக்டட் போயம்ஸாக வந்து 1958 வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் ஜென்யூன் ஃபீலிங் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த ஹியூமரஸ் அண்ட் sympathetic patriots of Newfoundland characters and the creation of elegiac mood in poems concerning the sea tragedies or great war losses அப்படின்னு சொல்லி. அதாவது நியூ ஃபவுண்ட்லேண்ட் அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா போயம்ஸ் அந்த போயம்ஸ் வந்து எலேஜியக் மூட், ஒரு துக்கமான ஒரு மூடில் தான் வந்து அது வந்து இருக்குது. எப்படின்னாக்கா சீ ட்ராஜடிஸ் இருக்கும், கிரேட் வார் லாஸஸ் வந்து கண்டிப்பாக அவரோட போயமில் இருக்கும். த சி விச் ஆன் த ஒன் ஹேண்ட் ப்ரொவைட்ஸ் பிரெட் ஆஃப் லைஃப் அண்ட் அதர் ரெப்ரசன்ஸ் த வாட்டர் ஆஃப் டெத். அதாவது அந்த சி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரெட் ஆஃப் லைஃப், அதாவது லைஃப் கொடுக்கக்கூடியது, லைஃப்பில் சாப்பாடை கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு பிரெட்டு கொடுக்கக்கூடியது, வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கனாக்கா சி. அதே சி வந்து த வாட்டர்ஸ் ஆஃப் டெத்து. அதே சி வந்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து டெத்தை கூட அது வந்து கொடுக்குது. இந்த சென்ட்ரல் எலமெண்ட் இந்த செட்டிங் சப்ஜெக்ட் அண்ட் கிரியேட்டர் ஆஃப் மூடு. இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சியை பற்றி சி ட்ராஜடிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஸ்ரீ ட்ராஜடிஸ் ஆர் கிரேட் வார் லாஸஸ். அதில் ஒன் திங் இஸ் அ பிரெட் ஆஃப் லைஃப், லாஸ் இல்லை லைஃப், த பிரெட் ஆஃப் லைஃப், த பிரெட் ஆஃப் லைஃப் அப்படி இல்லைன்னா த வாட்டர் ஆஃப் டெத்து. இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே நீங்கள் வந்து EJ பிராட்டு அவர் எங்கே பிறந்தாரு நியூ ஃபவுண்ட்லேண்டு வேர்ஸு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் என்ன மெயினாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா சி ட்ராஜடிஸ் இருக்கும், கிரேட் வார் லாஸஸ் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். த பிரெட் ஆஃப் லாஸ், த வாட்டர் ஆஃப் டெத் வந்து முக்கியமான ஹிண்ட் வந்து இதில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7 members with illustrations by group of 7 members Frederick Worley, Newfoundland was proved to be Pratt's breakthrough collection. ஆமாம், ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ், பிரேக் த்ரோ கலெக்ஷன் ஃபார் EJ Pratt. பப்ளிஷிங் 18 more books of poetry in his lifetime. 18 புக்ஸ் வந்து வந்து என்ன இருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கக்னேஷன் கேம் இன் த நெரேட்டிவ் ஃபார்ம்ஸ். த விச்சஸ் ப்ரியூ, டைட்டன்ஸ், அவர் எழுதின இது லைனாக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். த விச்சஸ், டைட்டன்ஸ், ரூஸ்வெல்ட் அண்ட் ஆன்டினோ லைனாக அவர் வந்து நிறைய
போயம் வந்து எழுதியிருக்காரு. த போயம் தட் இஸ் பிராட் இஸ் ரிமெம்பர்டு. ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு லிரிக் வெர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து யார் எழுதியிருக்காங்க, பிராட் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Pratt's poetry frequently reflects in Newfoundland background, though specific references to it appear in relatively few poems in Newfoundland verse, says the Canadian Encyclopedia. But the sea and maritime life are central to many of his poems, both short, erosion, seagulls, silences. என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா சீயை பற்றி கம்ப்ளீட்டாக அவர் வந்து நியூஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸில் வந்து அந்த கனடியன் போய்ட் இஜே பிராட் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து சீயை பொறுத்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எரோஷன் அப்படிங்கிற வார்த்தை, சீ கேர்ள்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, சைலன்ஸ் சி வந்து சைலன்ஸ், அந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து இஜே பிராட்டை வந்து நியூஃபவுண்ட்லேண்ட் வேர்ஸை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஃபவுண்ட்லேண்ட், பிரெட் ஆஃப் லைஃப், டெத் ஆஃப் த வாட்டர்ஸ் ஆஃப் டெத். இதை வந்து நீங்கள் வந்து ஹிண்ட் எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்கான். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா த காச்சலட் describing the duels between the whale and its foes, அதாவது CACHALOT கேச்சலைட், CACHLOT. இது ரெண்டு இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா த வேல் அண்ட் இட் ஃபோர்ஸ், FOS, ஃபோர்ஸ்னால் எதிரிகள்னு தெரியும். வேலுக்கும் அதனுடைய எதிரிகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, டியூவல்ஸ், சண்டை பற்றி தான் இதை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரூஸ்வெல்ட் அண்ட் ஆன்டினோ, முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த அவர் எழுதின அந்த புக்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த அவருடைய அந்த ஒர்க் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து கேச்சலைட், CACHALOT கேச்சலைட். அது வந்து பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1926 பப்ளிஷ் ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டியூவல்ஸ் பிட்வீன் த வேல்ஸ் அண்ட் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் வந்து த ரூஸ்வெல்ட் அண்ட் ஆண்டனி, இது ஒரு ஒர்க், ROOSEVELT, ரூஸ்வெல்ட், AND அண்ட் TH, த ANTINOE, ஆன்டினோ. இது வந்து எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுன்னா 1930 பப்ளிஷ் ஆச்சு. க்ரியூ சிங்கிங் ஆஃப் எ சிங்கிங் ஃப்ரைட்டர் இந்த வின்டர் ஹரிக்கேனில் நடக்கக்கூடிய ஒரு க்ரியூ சிங்கிங்கை பற்றி வந்து இது வந்து சொல்லியிருக்கு. அடுத்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா த டைட்டானிக் விச் வாஸ் பப்ளிஷ் 1935 பப்ளிஷ் ஆச்சு. ஐரோனிக் ரீடெல்லிங் ஆஃப் த வெல் நோன் மெரைன் ட்ராஜடி, இது வந்து மெரைன் ட்ராஜடி பற்றி சொல்லியிருக்கு. இது ஒரு ஹிண்ட்டு. எதுனா டைட்டானிக் உங்களுக்கு கப்பல் முழுகுனா பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது வந்து மெரைன் ட்ராஜடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெரைன் ட்ராஜடி அழிவை கொடுக்கக்கூடியது. அதாவது அந்த கப்பல் போய் RMS டைட்டானிக் அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கப்பல் போய் என்ன ஆகிடும், போய் வந்து முழுகி நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கூட போட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்களேன், அந்த படம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிஹைண்ட் த லேக், த ட்ராமாட்டிக் ஸ்டோரி ஆஃப் த நார்த் அட்லாண்டிக் கான்ஃபரன்ஸ் டியூரிங் த வேர்ல்டு வார் 2. இது வந்து இதெல்லாம் எப்போ நடந்தது, வேர்ல்டு வார் 2 வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனதர் கன்சிஸ்டன்ட் மோட்டிவ்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் எவல்யூஷன், இமேஜஸ் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் நேச்சர் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. இது வந்து நிறைய மொலுஸ்க், ஜாவா, அதாவது எல்லாம் சீயை பற்றி கம்ப்ளீட்டாக அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிண்ட் எடுத்து அழகாக என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய எக்ஸாம்ஸ் நீங்களே வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கள். இஜே பிராட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதுலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவாக உங்கள் திறமையை வந்து காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்ககிட்டையும் சொல்லி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நிறைய வீடியோஸ் வந்து பின்னாடி வர வேண்டியது இருக்குது. இது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்